அரசியலோட விரோத நடவடிக்கைகளை இறங்கி கட்சியின் வெளியேற்றப்பட்டு அரசியல் அனாதைகள் ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஒரு குடும்பத்தின் கீழ் கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய கொள்கையில் ஒன்று அதிமுக அதை அம்மா இருக்கிறாங்க. அதுக்காக ஸ்டாலின் குடும்பத்தை எதிர்க்கிறோம் நாங்கள். ஆனால் அதே ஒரு மன்னார்குடி மாஃபியான்னு பேர் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கொண்டு வரணுங்கிறது முயற்சி இருக்காது. இவர் ஒருத்தராக இருக்கார். தெரியும் இங்கே வேலையாக கட்சிக்கு உறுப்பினராக இருக்கிறது. இப்போ தாவா காமிச்சு தெரியுன்னா டிடிவி கணக்கு இப்போ தாவாக்கு ஒரு அணைகள் என்னுடைய தாத்தா இன்னொரு அப்பாங்க ஒரே அரசியல் இருக்கிற கேரக்டர் அப்பாவுக்கு குண்டு சொல்லி ஒரு அபத்தமான மக்கள் மன்றத்தில் எழுதுகிறார். எங்கள் கட்சியில் இருக்கிற லைபிலிட்டி எக்ஸ்ட்ரா பேக்கேஜில் போயிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடையாது அப்படின்னு யாருக்கெல்லாம் இன்னும் தெரியும். அவங்களாம் போவாங்க. அன்வராஜா ஷாலில் முடிச்சுட்டு சந்தோஷப்படுறேன். நம்ம கட்சியோட பேக்கேஜில் அங்கே போய் சேர்ந்து அவங்க அந்த பேக்கை தூக்கி சுமக்கிறாங்க அப்படின்னு. அம்மையார் எங்கள் புரட்சலிவு அம்மா போட்டு புரட்சி தலைவர் போட்டு கண்ணாடி போடுறது ஒரு போய் கேட்க மாட்டேங்குது. நாங்கள் திருப்பி போயிட்டு இதை போய் ரைட்டு ஒரு தடவை தாவடிங்க திமுக அவங்க பார்த்தா அவ்வளோ கேவலமாக தெரியும். ஏன்டா கண்ணாடி போடுறோம் திமுக தான் போச்சு கேட்கணும். நான் இப்படி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா தொண்டர் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர் தான் கேட்கணும். ஏன்னா கண்ணாடி பார்த்தா அவ்வளோ கேட்கணும் கேட்கணும் எல்லா போட்டோனாலும் வைப்பாங்க. இல்லை என்ன கதையே இருக்கு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nemathi Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைகிறார் அஇஅதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய திரு கோவை சத்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும் சார். ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக உங்களுடைய எதிர்க்கட்சியினுடைய களப்பணியை இப்போ 174லேருந்து 175th கான்ஸ்டியூவன்சியாக மக்கள் பரப்புரை மேற்கொண்டுகிட்டு இருக்கீங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு. அண்மையில் செங்கோட்டையன் அவர்கள் விலகி இன்னொரு கட்சியில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு. பட் அது குறித்து அன்றைக்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமியை வந்து பெருசாக கண்டுக்கல. அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. அதை பற்றி பேசாதீங்க, வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்கன்னு. ஆனால் நேற்றைக்கு கோபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிடங்கள் ஐயா செங்கோட்டையனுக்காகவே ஒதுக்கி அவர் யாருன்னு அம்பலப்படுத்துகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நம்ம வெற்றியை நம்ம இங்கேயே கொண்டாடுவோன்ற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. அவ்வளோ முக்கியத்துவம் இப்பயே கொடுக்குறாரு. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இல்லை, இப்போது இயக்கத்தோட விரோதமான நடவடிக்கைகள் மூலமாக கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள தனிநபர்கள் தான். அவங்க வந்து பிரிஞ்சு போனாலும் அது ஒரு அணி அப்படிலாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரி, இது ஊடகம் இதுக்கு கொடுக்கக்கூடிய வெளிச்சம். அன்றாட எல்லா அரசியல் கட்சியிலும் நடக்கிற விஷயம்தான். கட்சி மாறி போகிறது, கட்சி மாறுறது அப்படின்னு சொல்லி இந்தியா மட்டும் உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய உண்மை. தமிழில் மட்டும் குறிப்பாக இது ஒரு ஊடக வெளிச்சம் ரொம்ப தேவையில்லாமல், ரொம்ப அதிகப்படியான ஊடக வெளிச்சம், ஒரு அதிகப்படியான கற்பனைகள். வழக்கமாக 4 வருஷம் கற்பனையில் தான் ஓடுது. அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு உரிய விளக்கம் கொடுக்கணுங்கிறத விட என்ன நடந்ததுங்கிற சொல்கிற இடத்துல அவர் இருக்கார். ஏன்னா நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குது. எதனால் நடவடிக்கை எடுத்தார்? ஏதோ சொந்த விருப்பு வெறுப்பின் பேர் நடவடிக்கை எடுத்தாரா, இல்லை கட்சியினுடைய நலனுக்காக நடவடிக்கை எடுத்தாரா, கட்சியோட விதிகள் என்ன சொல்கிறது அதுக்கு மாறா அந்த மாதிரி சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறனால அங்கே அந்த கோபிச்செட்டிப்பாளையத்திலே சொல்கிறார். சார் அவர் சொன்னது மற்றெல்லாம் விட்டுல சார். ஒரு அடிப்படை கேள்வி ஊடகம் மூலமாக கேட்குறேன். ஒற்றை தலைமை தான் சிறந்தது அப்படின்னு ஒரு தீர்மானம் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டது. அந்த பொதுக்குழுவில் செங்கோட்டையன் இருந்தார்ல. ஆமாம்.
ஒற்றை தலைமை தான் சிதம்பரனுக்கு ஓட்டு போட்டார்ல, ஆமா. அவரு வாக்களித்தார்ல. எஸ். ஒற்றை தலைமைக்கு அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் 2 முறை இந்த ஒற்றை தலைமைக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தது எங்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் சிறப்பாக செயல்படுவார் என்கிற எங்களோட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அஃபிடவிட் தாக்கல் பண்ணோம். 2640 அஃபிடவிட், ஒரு முறையில 2 முறை. ஓகே. அதில் செங்கோட்டையன் 2 தடவை கையெழுத்து போட்டிருக்காரு சார். ஓகே, ஆமாம் போட்டிருக்காரு. கட்சியோட கோவிலை அடித்து உடைக்கும் பொழுது அதே பொதுக்குழுவில் இப்போ நமக்கு பொதுக்குழு நடத்திட்டு இருக்கோம், நம்மளோட கோயிலை ஒருத்தர் அடித்து உடைச்சிட்டாரு, போய் இவர் கட்சியில் இருக்கணுமா அப்படின்னு நத்தம் விஸ்வநாதன் பொதுக்குழுவில் கேட்கும் பொழுது ஆமாம் இவர் கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது அதுக்கு ஆமாம் ஜமீன் போட்டு அதே மேடையில் உட்காந்து தலையாட்டினவர் இவர் தானே, செங்கோட்டையன் தானே. ஒரு இவ்வளோ தூரம் எல்லாத்துக்கும் முடித்ததுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு என்ன மனமாற்றம்? ஒரு தவறான முன்னுதாரணம், தவறான நடவடிக்கை ஈடுபட்டு கட்சியோட விரோத செயலுக்காக கட்சியை விட்டு நீக்கப்பட்டவரோட எதுக்கு திடீர்னு இணக்கம்? இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் இவர் கூட இருந்து எல்லாத்துக்கும் ஆமா ஜாமீன் போட்டவர் தானே. இதுதான் சரின்னு சொன்னதில் இவர் ஒருத்தர் இருக்கார். எஸ். அப்படின்னா மனமாற்றம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் தலைமையோட அவங்க அரவணைச்சு வாங்க நான் என்னென்ன பிரச்சனை உட்காந்து பேசுவோம்னா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் போயிருக்கலாமோ. நிறைய தடவை பண்ணியாச்சு. அதையும் எதுக்கு பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. ஒரு தடவை செஞ்சாரு, பரவாயில்ல ஏதோ அவர் திருந்துருவார்னு நினச்சி விட்டோம். ஒரு தடவை 2 தடவை 3 4 தடவை விட்டுருக்கோம். சார், தன்னோட தொகுதியில் என்னை கேட்காம ஒன்றிய செயலாளர் போடக்கூடாது, என்னை தவிர்த்து யாருமே வளரக்கூடாதுங்கிற ஒரு மனப்போக்கோடு இருந்தவர் கூட சமரசம் பண்ணி இல்லை சேர்ந்து பயணிப்போம், தேர்தல் முக்கியம், ஜெயிக்கிறது முக்கியங்கிற வரைக்கும் பொதுச்செயலாளர் வந்து அவருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அவ்வளோ தூரம் அங்கே நடந்துச்சு தொகுதிக்குள்ள. ஆமாம். ஓகே. பொறுப்பாளராக போட்ட ஒருத்தர் இப்போ இங்கே வேலை செய்ய முடியல, ஒரு உழைக்கக்கூடிய கடை கூடி இருக்கிற ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி. ஓகே. அதை கூட போடக்கூடாது, நான் சொல்கிறவர் தான் நீங்கள் போடணும், இவர் எனக்கு பிடிக்கல. கட்சியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி என்ன சொல்கிறார்? போகிற பக்கமெல்லாம் எல்லா பக்கமும் உழைத்தால் உயர்வு, கடினமாக உழைத்து விசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடு தேடி கதவை தட்டி பதவியும் அங்கீகாரம் வழங்கக்கூடிய கட்சி அதிமுக பொது வழியில் சொல்கிறாரு. அதுபடி தான் அவரும் வந்திருக்காரு 50 வருஷம். அப்போ அந்த மாதிரி உழைக்கிறவர் வந்து அந்த ஏரியாவில் ஒரு பதவியை கூட போடக்கூடாதுங்கிற ஒரு வழி, நான் என்னை தவிர்த்து வேறு யாருக்கும் நான் வழிகாட்ட மாட்டேன், வழி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவர். இதெல்லாம் உள்கட்சி பிரச்சனை. இதெல்லாம் கடந்து வந்து எல்லாம் சரி காலப்போக்கில் வந்து என்ன முடிவோ அதை பார்க்கலாம், ஃபஸ்ட்டு தேர்தல் பணியாற்றும் அப்படின்னு. கட்சியோட விரோத நடவடிக்கைகளோட வந்து நட்பு பாராட்டணும்னு இவருக்கு என்ன தேவை இருக்குது? இப்போ செங்கோட்டையன் வந்து தன்னோட சொந்த விருப்பத்துக்காக போனாரோ இல்லையோ, இது வரைக்கும் யார் ஊடகத்தில் கேட்காதவர்கள், செங்கோட்டையன் வந்து டிடிவி தினகரனோட ஸ்லீப்பர் செல். அது அடிப்படையை நல்லா புரிஞ்சுங்க. அரசியல் அனாதைகள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த கட்சியோட விரோத நடவடிக்கையில் இறங்கி கட்சியின் வெளியேற்றப்பட்டு அரசியல் அனாதைகள் ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. ஓபிஎஸ், டிடிவி தினகரன் கட்சி வச்சிருக்காருங்க, ஒரு கட்சி வச்சிருக்காருங்க, மனோஜ் பாண்டியன், மருது அழகராஜ், மைத்ரேயன், அன்வர் ராஜா, இந்த மாதிரி அரசியல் அனாதைகள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அவங்களுக்கு தேவையான இடத்துல போய் அடைக்கலம் தேடிக்கிறாங்க. என்ன இப்போது கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை கரைச்சாச்சு. அமமுகங்கிறது பேரளவில் தான் இருக்குது. அந்த கட்சியோட அனைத்து நிர்வாகிகளும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகள் ஆல்மோஸ்ட் 98% கரைச்சாச்சு. எங்கே இருக்காங்க இப்போ? அதிமுக வந்துச்சு. ஓகே. இங்கே சென்னையில் கூட இப்போ நம்ம பேசியிருக்கிற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த 1000 விளக்கில் 2 அமமுக நிர்வாகிகளை வந்து சேர்ந்தாங்க. தினம் கடைந்த 2 வருட காலமாக எடப்பாடி ரொம்ப அமைதியாக சாணக்கியத்தனத்தோட அமமுகவே கரைச்சாச்சு. ஃபுல்லாக அமமுகங்கிற கட்சிங்கிற சும்மா பேரில் தான் இருக்குது. நிர்வாகிலேருந்து எல்லாத்தையுமே கரைச்சி எல்லாமே வந்து ஆமாம் நாங்கள் செஞ்சது தவறு, நாங்கள் ஏமாந்துட்டோம், வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஓபிஎஸ்ங்கிறவர் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது, அவர் வேறு எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அதனால் இந்த மாதிரி அரசியல் அடைக்கலம் தேவைப்படுபவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பாஜக நம்பி இருந்தாங்க. ஏன்னா பாஜகவோட கூட்டணின்னு சொல்லி, ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சி, அவங்க எடுக்க முடிவு என்ன வேணா இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ பாஜகவுக்கும் அந்த உண்மை சில இடங்களில் தெரிய ஆரம்பிக்குது. கணக்கு வந்து நம்ம போட்ட கணக்கு மாறி இருக்கு, தமிழ்நாட்டில் அரசியல் கணக்குகள் வேகமாக மாறி இருக்குன்னு அதை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே. செங்கோட்டையன்கிறவர் வந்து இங்கே வந்து அதோட தூதுவராக வந்தவர் தான், இவங்களை சேர்க்கணும்னு சொல்லி தேவையில்லாமல். ஏன்னா அவரோட விசுவாசம் வந்து அங்கே இருக்குது நிறைய. ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய கொள்கைகள் ஒன்று அதிமுக, அதை அம்மா எதிர்க்கிறாங்க. அதுக்காக ஸ்டாலின் குடும்பத்தையே இவ்வளோ எதிர்க்கிறோம் நாங்கள். ஆனால் அதே ஒரு மன்னார்குடி மாஃபியான்னு பேர் வச்ச ஒரு குடும்பத்துக்கு வந்து கண்டிப்பாக அவங்கள உள்ளே கொண்டு வரணுங்கிறது முயற்சி எடுப்பதில் இவர் ஒருத்தராக இருக்கார் திடீர்னு. ஓகே. ஓகே. இங்கே வேலையாக கட்சியில் உறுப்பினராக போயிருச்சுன்னு இப்போ தாவா காமிச்சிருக்காரு. ஏன்னா டிடிவி தினகரனுக்கு இப்போ தாவாக்கோட அடைக்கலம் தேவைப்படுது, வேற எங்கேயும் அவரால் போக முடியல. அதனால் அவரோட ஸ்லீப்பர் செல். இல்லை, நீங்கள் டிடிவியோட ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நேற்றைக்கு எடப்பாடியை பேசுகிற போது அவர் திமுகவை தான் கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் கார்னர் பண்ணார். செங்கோட்டையனுடைய இந்த அசைவுகளுக்கு பின்னால் திமுக இருக்கிற மாதிரி தான் அவர் ஸ்மெல் பண்ணுறாரு. திமுகவை இப்போ டைரெக்டாக நீங்கள் சார்ஜ் வைக்கலாம் இல்லையா?
வைக்கலாம். ஆனால் நோக்கம் ஒன்று. திமுக ஆக்கம், இயக்கம், ஊக்கம் எல்லாம் திமுக தான். நடை பயிற்சி போது யதார்த்தமாக பார்த்தோம். நல்லாட்சி உடம்பு நல்லா விசாரிச்சாரு சார் ஓபிஎஸ். இல்லை சார், எல்லாம் அரசியல் எதுவுமே வந்து காரண காரியம் இல்லாமல் நடக்காது. திடீர்னு தூங்கி எந்திரிச்சு 4 வருஷம் கழிச்சு உடல் நல்லா விசாரிக்கிறதுலாம் வாக்கிங் போகிறாட்கெலாம் நம்மளுக்கும் தெரியும் யார் வாக்கிங் போகிறா, எங்கே போகிறா, டெய்லி போகிறா, என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு. 4 வருஷமாக கண்ணில் படாத சுத்திஹாசன் திடீர்னு கண்ணில் படுறாங்க இல்லையா, நமக்கும் தெரியும். அதனால் எது காரண காரியம் இல்லாமல் நடக்காது. திடீர்னு துக்க விசாரிக்க போகிறேன்னு சொல்லி பொக்கையோடு போன வரலாறுலாம் நாங்களும் பார்க்குறோம். நம்மளாம் இல்லை. இன்னும் அவ்வளோ அரசியல் ஞான சுனியமாலாம் கிடையாது அதிமுக. அந்தளவுக்கு தலைவரும் இல்லை. எல்லாம் தெரியும் என்ன காரணம், என்ன நடக்குது, யார் இயக்குகிறார்கள், என்ன காரணம், அதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு எல்லாம் தெரியும். ஆக்கம், இயக்கம், ஊக்கம் எல்லாம் திமுக. திமுகவுக்கு சாதகமாக இருந்தாலும் டிடிவி தினகரன் திமுக மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு போக்கிடம் வேணும். அதுக்கு அனுப்பப்பட்டவர் தான். பொதுச்செயலாளர் எங்களுக்கு தீய சக்தி திமுக, எங்களுக்கு அவங்க பண்ணுற வேலை மட்டும் தான் தெரியும். ஆனால் திரைக்கு பின்னால் என்ன இருக்குங்கிற யூகங்களும் என்னென்னு பேச்சு பொருளை மாற்றணும். அதானே இப்போ ஊடகத்தோட வேலையாக தானே. கற்பனையில் பேசுறது தானே இப்போ ஊடகமே. இது இதுவாக இருக்குமோ அது ஏன் இது வரைக்கும் ஊடகம் யாருமே கேட்கல. டிடிவி தினகரனோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பார், அவருக்கு ஏன் யாருமே கேட்கல. ஃபேக்டாக தான். இல்லை திமுக டிடிவியை வந்து எப்படி உள்ளே கொண்டு வருதுங்கிற அசைன்மெண்ட்டுக்கு தான் போயிருக்காரு அவர். இப்போ துணை முதலமைச்சர் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, உதயநிதி அவர்கள் வந்து நேற்று ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது, கொங்கம் பகுதியில் பேசுகிற போது, செங்கோட்டையன் அவர்களே அங்கே அனுப்புனது அமித்ஷா அவர்கள் தான். பாஜக தான் டெல்லி, பாஜக ஆஃபீஸ் தாங்க அதிமுகவுக்கு தலைமை அலுவலகம். ஏற்கனவே எடப்பாடி ஐயா போயிட்டு வந்தாங்க, இப்போ இவர் அங்கே போயிருக்கிறாரு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. திமுக இல்லை, இதில் பிஜேபி தான் இருக்குங்கிறாரு அவர். ஒரு அரசியல் பரீட்சைன்னு வச்சு 100 மார்க்கு எழுத சொன்னோன்னா அதில் ஒரு 1 மார்க் கூட வாங்க முடியாதால் தான் உதயநிதி மாதிரி ஆட்கள்லாம். தாத்தா இவர் இன்னார் என்னுடைய தாத்தா, இன்னொரு அப்பாங்கிற ஒரே தகுதியை வச்சுட்டு சும்மா அரசியல் நானும் அரசியல் இருக்கேங்கிற கேரக்டர் அதெல்லாம். அவங்க அப்பாவுக்கு துண்டு சீட்னா இவருக்கு ஒரு A4 சீட், இவ்வளோதான் வித்தியாசம். அதெல்லாம் அவங்க வந்து அபத்தமான கருத்துக்கள். அதெல்லாம் மக்கள் மன்றத்தில் எடுபடாத கருத்துக்கள். இல்லை ஆனால் ஏற்கனவே பிஜேபி நெருக்கமாக தானே இருந்தார். விசில் அடிச்சா குஞ்சுகள் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்கல்ல, அதுக்கு வேணால் அது அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சரிப்பட்டு பொறுமை ஒழிய அடிப்படை அரசியலே தெரியாதவங்க அவங்கெல்லாம். இல்லை அவர் அமித்ஷா மீட் பண்ணதா சொன்னார், நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணதா சொன்னார். அப்போ அந்த சந்தேகம் இயல்பை இடத்தான சரி, உதயநிதி அவர்களை விட்டுருவோம். ஆனால் செங்கோட்டையன் அவர்களை மீட் பண்ணவர் தானே. இப்போ நான் சொன்ன கூற்று அதே பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு யாரோட வந்தார்? ஓபிஎஸ் டிடிவியோட வந்தார். அப்போ அவர் சார்பாக நான் இப்போ சொல்லியிருக்கேன், எது ஏற்புடையதாக இருக்குது, எது ரொம்ப இயல்பான விஷயமா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். தமிழக அரசியல் கடத்தில் உதயநிதி சொன்னது ஏற்புடையதாக இருக்குமா, இல்லை நான் சொன்னது ஏற்புடையதாக இருக்குமா? மக்கள் மன்றத்தில் போய் ஒரு சர்வே வேணா வச்சு பார்ப்போமா, எது ஏற்புடையதாக இருக்கும்? அடிப்படை வித்தியாசம் என்னங்கிறது நம்ம சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கிற அரசியல் களம், அந்த அரசியலுடைய கட்டமைப்பு ரொம்ப வேகமாக மாறி இருக்கு. இருதுருவ அரசியல் இருக்கும் பொழுது இருந்த அரசியல் கட்டமைப்பு வேற, ஊடகத்தின் பார்வை வேறு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு மாறி வரும் காலம் என்ன, அதுவும் இளைஞர்கள் மாறி வரும் பொழுது கட்டமைப்பு தலைகீழாக மாறுது, நாளுக்கு நாள் மாறுது கட்டமைப்பு. அரசியல் கட்டமைப்புலாம் அரசியல் கட்டமைப்பு ரொம்ப வேகமாக மாறுது. இதை ஈடு கொடுக்கக்கூடிய வல்லமை வலிமை யார்கிட்ட இருக்குன்னா அவங்களோட நடவடிக்கையில் தான் நீங்கள் பார்த்து. ஓகே, ஒரு அடிப்படை விஷயம் சொல்லணும்னா, இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியாலுமே ஒரு பூத்துக்கு ஒரு 9 பேர் போட முடியுமா? இது வரைக்கும் போட்ட வரலாறே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியாங்க ஒரே தலைமையில் இருக்கிறது ஒரே காரணத்தினால தான் பூத்துக்கு 9 பேர் போட்டிருக்கும் நிர்வாகிகள். ஒரு பூத்துக்கு 9 பேர், அதில் 6 ஆண்கள் 3 பெண்கள், 33% ரிசர்வேஷன். அங்கேயே போட்டு முடிச்சு 6 மாதம் ஆச்சு, வேலை போயிட்டு இருக்குங்க. இது 2 வருஷமாக நடந்த வேலை. அப்போ எவ்வளோ பெரிய பலமான கட்டமைப்போடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. இந்த கட்டமைப்பு திமுகனால் கூட போட முடியல. எங்கே திமுக போட சொல்லுங்க பார்க்கலாம், பூத்துக்கு ஒரு 5 பேர் போட சொல்லுங்க பார்க்கலாம், முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். முடியாது. ஏன்னா உறுப்பினரே இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க, ஐயா தயவு செஞ்சு என் கட்சியில் வந்து சேருங்க, இப்போ வீடியோட போய் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க உறுப்பினர். இதான் வித்தியாசம், அடிப்படை வித்தியாசம். இது வந்து களத்திலும் மக்கள் மன்றத்திலும் அரசியல் கட்சியின் கட்டமைப்பிலும் மிக மிக வலுவானதான ஒரு இயக்கம் வந்து அதிமுக. அதுக்கான உதாரணம் தான் நான் இப்போ சொன்னது, பூத்துக்கு 9 பேர் அப்படிங்கிறது. திமுக ரொம்ப ஷார்ப்பாக இதை வந்து சிறுமைப்படுத்தணுங்கிற வேலையில, இந்த காய் நிறுத்துற வேலையில திமுக திட்டமிட்டு பண்ணுற வேலையில இதுவும் ஒன்று. தேவையில்லாமல் அமித்ஷா சொல்லி தானே, அமித்ஷாக்கு ஒரு வேலையிலே செங்கோட்டையன் போய் தீவி கலவை சேர்ந்து சொல்கிறார். அவரை வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார் அவர். இதெல்லாம் வந்து உச்சபட்ச கற்பனைகள். திமுக ரொம்ப ஷார்ப்பாக அட்டாக் பண்ணுறீங்க, டார்கெட்டடாக வந்து பல இஷ்யூஸ் கையில் எடுத்து நேற்று எடப்பாடி ஐயா அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. ஆனால் தாவேகாவை குறித்தோ விஜய் அவர்கள் குறித்தோ வந்து ஒரு அட்டாக்கே இல்லை. இத்தனைக்கும் அவர் அந்த கட்சியில் தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாருன்னும் போது விஜய் அவர்கள் குறித்தோ தாவேகாவோட செயல்பாடுகள் குறித்தோ எதுவுமே அட்டாக் பண்ணாமல் அந்த கட்சியின் தலைவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரு, துண்ட மாதிரி இருக்கிறாருன்னு ரொம்ப சாஃப்டாகவே டீல் பண்ணுறாரு.
அப்படி ஒரு அவசியம் தேவையான்னு கேட்குறேன். இல்லை, இதெல்லாம் நம்மளாவே கொடுக்குற அடைமொழிகள் தானே. சாஃப்டாக டீல் பண்ணுறாரு, ஹார்டாக டீல் பண்ணுறாரு. இந்த அடைமொழிக்கெல்லாம் இப்போ வழக்காடுல இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் பொருந்தவே பொருந்தாது. என் கட்சியோட விரோத நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் அவர் போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்தார், அவ்வளோதான் வெளிய விஷயம். இதை தாண்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அட்டாக் பண்ணுங்கிறதுல என்ன இருக்குது? மைத்ரேயன் போய் சேர்ந்தார், நான் உட்காந்து ஸ்டாலின் திட்டணுமா? எங்கள் கட்சியில் இருக்கிற லயபிலிட்டின்னு சொல்கிற எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் எல்லாம் போயிருக்கிறாங்க. இந்த கட்சியில் இனிமேல் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடையாது, நம்ம இதுக்கு மேலே நம்ம வந்து ஈடுபட மாட்டோம் அப்படின்னு யாருக்கெல்லாம் உண்மை தெரிய வருதோ அவங்கெல்லாம் போவாங்க. அதுக்கு நம்ம ஸ்டாலின் பிடிச்சி திட்டிட்டு இருக்கோமா? அன்வர் ராஜா போன ஸ்டாலின் பிடிச்சி திட்டிட்டு இருக்கோமா? சந்தோஷப்படுறேன், நம்ம கட்சியோட பேக்கேஜ்லாம் அங்கே போய் சேர்ந்து அவங்க அந்த பேக்கை தூக்கி சுமக்குறாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப வரவேற்கிறாங்க, படோடாபமா சொல்றாங்க. அவரு செங்கோட்டையன் எங்களோட தளபதியாவே நீங்க மாறிட்டாருங்கிறாங்க தாவேக்கா. ஆமாம் சார், இப்போ ஒரு மிகப்பெரிய நிறுவனம்னு ஒன்று வச்சுங்க, ஒரு மிகப்பெரிய நிறுவனம். சரி, அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்ச ஒருத்தர் வந்து புதிதாக துவக்கப்பட்ட ஒரு இடத்துல போய் சேர்ந்தாங்க. அந்த புதிதாக துவக்கப்பட்ட நிறுவனம் என்ன நினைக்கும்? சந்தோஷப்படும். அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் வந்து வேலை பார்த்துருக்காருப்பா, நம்மள்ட்ட வந்து அப்படிங்கிறது ஒரு அடிப்படை யதார்த்தமான ஒரு விஷயம் தானே. போய் இங்கே வேலை செஞ்சதுக்கப்புறம் தெரியும் ஏன்டா உங்களை அந்த நிறுவனத்தை துரத்தி விட்டாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெரியுதுங்கிறது. தெரியிற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை, இன்னும் ஒரு மாதம் தெரிஞ்சிடும். அவர் அன்னைக்கு மறுநாளே இப்போ பேசுகிற போதே சொல்லியிருந்தாரு, நான் முன்மொழிஞ்சேன், நான் பொதுச் செயலாளராக ஆகிறதுக்கு நான் முன்மொழிஞ்சேன், சிஎம் ஆகிறதுக்கு நான் முன்மொழிந்தேன், இப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பல விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இருந்த அதிமுக இன்னைக்கு கிடையாது, நாம் ஒரு புனித ஆட்சியை வந்து உருவாக்க போகிறோம், உங்கள் தலைவர் தலைமையில் நம்ம அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சட்டை பையில் அம்மையார் ஜெயலலிதாவோட புகைப்படத்தோடு தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் விசுவாசி இல்லைங்கிறத மக்கள் மத்தியில் அவ்வளோ சீக்கிரம் அம்பலப்படுத்திட முடியுமா உங்களால்? ஆல்மோஸ்ட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தலைவர் இருந்த அதிமுக இப்போ இல்லைன்னு சொல்கிறதுக்கு முதல் காரணம் இவங்கள மாதிரி ஒரு ஆட்கள் தானே. ஓகே, எங்களை மாதிரி இளைஞர்கள் கூட கட்சியோட விதிகளுக்கு கட்டுப்பாட்டு கட்சி என்ன சொல்லுதோ, என்ன ராமர் கிழிச்ச தோண்ட தாண்டாத கோட்டை தாண்டாத லக்ஷ்மணன் மாதிரி நாங்கள் இருக்கோமே. ஆனால் கட்சியோட சீனியருங்கிறாங்க, பல வருஷம் இருந்தாங்கன்னா கட்சியோட பைலா விதிமுறைகள்னு ஒன்று இருக்குல்ல. பொதுச் செயலாளருக்கு போய் கெடு வைக்கிறது, கெடு விதிக்கிறது, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறது, கட்சி விரோத வேலையை செய்யறது, இதையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் அம்மா இருந்தபோது கட்சியில் நம்ம தலைவர் இருந்தபோது நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்க, அதே மாதிரி தான் இப்பவும் நடக்கணும். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருந்த இடத்துல இப்போ இங்கே எடப்பாடியார் இருக்காரு, எல்லாம் ஏற்றுக்கொண்டு தானே நம்மளா முடிவு பண்ணது. அவரை வந்து கேட்டாரா என்னை பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்குன்னு சொல்லி அவரை கேட்டாரா? ஒற்றை தலைமை சிறந்ததுன்னு பேச்சு வரும்போது யார் அந்த தலைமை இடத்துக்கு சிறப்பாக நம்மளை வழி நடத்துவான்னு சொல்லி நாங்களா சொல்லி தானே அவர் அங்கே போயிருக்காரு. எனக்கு வந்துச்சுங்க, நான் தாங்க விட்டு கொடுத்தேங்கிறார் ஐயா செங்கோட்டை. இதெல்லாம் கதை, இந்த கதையை எப்போ வேணால் சொல்லிக்கலாம். பொதுக்குழு எத்தனை தடவை கூடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், செயற்குழு கூடிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன தீர்மானம் வாசிக்கப்படுது. நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தோம். என்ன பொதுச் செயலாளர் செங்கோட்டையன்லாம் எங்கேயும் பேசின வரலாறே கிடையாது. என்ன வேணால் சொல்லிக்கலாம். இப்போ ஏன்டா வந்து நான் விட்டு கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன் அப்படின்னு. இப்போ என்ன வேணால் கதை பேசலாம் சார். ஆனால் அந்த இடத்துக்கு போயிட்டாருன்னா அது பொதுச் செயலாளருங்கிற மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பதவிக்கான ஒரு மரியாதை நம்ம கொடுக்கணும்ல, அது ஒரு அழகு இருக்குல்ல, அது ஒரு விதிமுறைகள்னு ஒன்று வகுத்து வச்சிருக்குல்ல, அப்புறம் அதன்படி தான் நடக்கணும். அதுபடி இப்போ இல்லைன்னா அப்போ கெடுத்தது நீங்கள் தானே. உங்களை மாதிரி ஆட்கள் தானே அது தவறான முன்னுதாரணமாக இருந்து கெடுத்து விடுறது. கண்ணாடி பார்த்து பேச சொல்லுங்கள், தெளிவாக தெரியும் என்னென்னு. பட் தாவேக்கா வந்து ஒரு குட்டி புதிய அதிமுக உருவாகிட்டு இருக்குங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய கொள்கை முரண்பாடெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய முரண்பாடுகளே கிடையாதுன்னு நேற்று அருண்ராஜ் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து பேட்டியும் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதை பார்க்கும்போது காமன் மேனுக்கோ அப்போது அதிமுகவும் தாவேக்காவும் வேறு வேறு இல்லை போல் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு தோற்றம் வராதா? உங்களுடைய அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்திக்கிறாங்க, எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிறாங்க, எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்களே. இது வந்து நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன் உங்களுக்குன்னு ஒரு தனி முகம் இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இல்லையா? இல்லை நீங்கள் தடுக்கலாம் இல்லையா? என்னப்பா உங்களுக்கு எதுவுமே இல்லையா நீங்கள் கேட்கணும் இல்லையா? வலிமையான எதிர்கட்சி நீங்கள், ஒரு மாபெரும் தலைவருங்க. அவங்க எல்லாரோடையும் போற்றப்படுகின்ற ஒரு தலைவர். கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்கணும்னா, அம்மையார் எங்கள் புரட்சி தலைவர் அம்மா ஃபோட்டோ வச்சுருக்காங்க, புரட்சி தலைவர் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, ஏன்டா கருணாநிதி ஃபோட்டோ வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் திருப்பி கேட்டுட்டு இருக்கோம். இதை போய் தயவு செஞ்சு ஒரு தடவை தாவேட கேளுங்க. அப்போ என்னடா திமுக உங்களை பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா? திமுக பார்த்தா ஏன்டா கருணாநிதி ஃபோட்டோ காரணம் திமுக காரன் பொதிச்சு கேட்கணுது. நான் இப்படி பார்த்தா இந்த 2 ஃபோட்டோவை பார்த்து என்ன பண்ணணும், திமுக காரன் உண்மையாக தொண்டை திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டன் தான் கேட்கும். ஏன்டா கருணாநிதி பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கு, ஏன்டா கருணாநிதி ஃபோட்டோ எல்லாம் கேட்கணுமா கூடாது? எல்லா ஃபோட்டோவும் வைப்பாங்க. இல்லை இது என்ன கதையாக இருக்குது? உண்மையிலேயே அவர் ஒரு 5 முறை தமிழ்நாட்டை ஆண்ட முதல்வராக இல்லையா? ஆமாம், அவர் தமிழ்நாட்டுக்கு நலத்திட்டம் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏன் அவர் போட்டோ இல்லை? அவங்களுடைய கோர் வந்து ஆன்டி டிஎம்கேங்க, திமுக எதிர்ப்பு தாங்க தாவேக்காவோட ஒரே கொள்கையா இருக்கு, வேற எதுவுமே இல்லைங்க. அப்போ உங்க வாயிலே இப்போ வந்துருச்சா? அந்த புகைப்படம் வைப்பது ஒரு விளம்பர யுக்தின்னு உங்க வாயிலே வந்துருச்சா? இப்போ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இல்லை அதுதான் உங்க வாயிலே வந்துருச்சா? நான் உங்க வாயிலே வந்துருச்சா? இப்போது அப்போ அவங்க செய்கிற ஒரு விளம்பர யுக்தின்னு வந்துருச்சா?
அப்போ ஒரு கட்சி ஒரு இயக்கம் கொள்கையை நம்பி இருக்கணுமோ ஒரு விளம்பரத்தை நம்பி இருக்கணுமா? கொள்கையை நம்பி தான் இருக்கணும். அப்போ திமுகவுக்கு தாவாக்கு என்ன பெரிய வித்தியாசம்? 4.5 வருஷம் விளம்பரத்துல தான் ஓடுது. அப்போ இது விளம்பரம் தானே. இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சு இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கட்சியை. குழந்தை பிறந்து இப்போதான் கொஞ்சம் தவள ஆரம்பிக்க கூட இல்லை, இப்போதான் உட்காந்துருக்கு குழந்தை. அப்புறம் எந்திரிச்சு முட்டி போட்டு தவழ்ந்து அதுக்கப்புறம் நடந்து அதுக்கப்புறம் ஓடணும். காலம் இருக்கு, காலம் தானே அதுக்கு பதில் சொல்லும். யங்ஸ்டர்ஸோட அவ்வளோ வைப்ரண்டான ஓட் பேங்க் வந்துருச்சு, இவ்வளோ பர்சன்ட் வந்துருச்சுன்னு அப்படியே அங்கே இருக்கிறவங்க பேசுகிறாங்களே. பேசுவதும் கடைசியில் ரிசல்ட் முடிவதும் வித்தியாசம் இருக்குமா இருக்காது? அரசியல் களத்தில் கட்டாயமாக இருக்கும்ல. இப்போ அரசியல் ரிசல்ட் முடிச்ச பிறகு பேச வேண்டிய விஷயம் தானே. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். விஜய்க்கு ஒரு நம்பிக்கை, நான் தான் அடுத்த முதல்வன். இந்த நம்பிக்கையை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு நம்பிக்கையை சார்ந்த விஷயம் இல்லையா? அதனால் அவரோட நம்பிக்கை அவங்களோட பொறுத்து, அவங்களோட அனுபவத்தை பொறுத்து. அந்த அனுபவம் தான் பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எலெக்ஷன் ரிசல்ட் முடிச்சு நம்ம பேச வேண்டிய விஷயம். பட் செங்கோட்டையனுடைய அவரை வந்து நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். இதுக்கு முன்னாடி இருந்த சூழலை பற்றி நான் மட்டும் ஒரே ஒரு கேள்வி. அதிமுக பாஜக அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்குள்ளே விஜய் வந்து டிவிகே கூட்டணிக்குள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு வின்னிங் ஃபோர்ஸாகவே இருக்கும்னு ஒரு ஒரு பர்செப்ஷன் இருந்துச்சு. நாளைக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது என்ன வேணால் நடக்கலாமா? உங்களுடைய கருத்து என்ன? அரசியலில் என்ன வேணால் நடக்கலாம் சார். இந்த நிகழ்வுக்கு பிறகும் எல்லா நிகழ்வுக்கும் எந்த நிகழ்வும் ஒரு பெரிய நிகழ்வே கிடையாது அரசியலில். ஒரு விஷயம் அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியலில் நிரந்தர பயிரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அரசியல் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்வு வேணால் நடக்கலாம். நான் நிறைய இப்போ ஊடகத்தில் பேசும்போதெல்லாம் நம்ம குறிப்பிட்டு அதிமுக யாரும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக திமுக இருக்கிறனால இன்னும் நிறைய காம்பினேஷன்ஸ் என்னாலையும் சொல்ல முடியும். தவக, காங்கிரஸ், விசிகே கூட ஒரு கூட்டணியை கூட போகலாம், தேர்ட் ஃபோர்ஸாக கூட போகலாம். கடைசியில் சீமான் கூட முடிவு மாற்றிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அறிவித்த வேட்பாளர்கள்லாம் நான் மாற்றிக்கிறேன், நான் இன்னொரோட கூட்டணி அப்படின்னு சீமான் கூட மனசு மாறலாம். மனசு மாற முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, யாருக்கு வேணால் மனமாச்சரியம் வரலாம், மனமாற்றங்கள் வரலாம். தேர்தல், ஏன்னா தேர்தல்ங்கிறது மக்கள் மன்றத்துக்கு போகிறோம். மக்கள் மன்றத்துக்கு யாரை வச்சு நம்ம போக முடியும், யார் மூலமாக போனால் நம்மளுக்கும் வந்து அந்த பலனை வந்து அனுபவிக்க முடியுங்கிறது தான் மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். திமுகவோட போகலாமா அதிமுகவோட போகலாமாங்கிற பேச்சு மட்டும்தான் இருக்குது. நான் திமுக வந்து குறைச்சலே இடைப்படலை. இருதுருவ அரசியல் தான் இங்கேயும் வரும். தேர்ட் ஃபோர்ஸாக யாராச்சும் பலமாக வருவார்கள், இதன் மூலமாக நம்ம அடுத்த இடத்துக்கு போமாங்கிற சிந்தனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்கு இந்த தேர்ட் ஃபோர்ஸ் போகலாமா இந்த சிந்தனை இருக்கும்? இரு கட்சிகளையும் நம்பி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாருக்கும் தேர்ட் ஃபோர்ஸுங்கிறது ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்காக மீண்டும் ஸ்லீப்பர்ஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் தான். எதுக்குன்னா இப்போ ஒன்றும் இல்லை, தாவாக கூட நாங்கள் கூட்டணி நாளைக்கு டிடிவி அறிவிப்பார். அவனால ஒரு 0.2% ஓட்டா 0.3% ஓட்டாங்கிறது கணக்கு இல்லை, அது ஒரு பிம்பம் தான், பெர்செப்ஷன். உடனே வீசிக்க நாங்களும் வரோம். உடனே இது ஒரு மிகப்பெரிய தேர்ட் ஃபோர்ஸாக வந்துருச்சா? 5 முனை போட்டியாக மாறிக்கிறது, 6 முனை போட்டியான ஊடகத்துக்கு விவாதத்துக்கான எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதுதான் ஓடும். இந்த ஜனவரி கடைசி வரைக்கும் இந்த கதை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். பர்மிடேஷன் அண்ட் காம்பினேஷன் இது என்ன அப்படின்னு சொல்லி ஜோசி கட்டத்தை பார்த்து சொல்கிற மாதிரி நம்ம தேர்தல் கட்டத்தை பார்த்து இதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குமே. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லையான்னு கேட்டால் இப்படி ஒன்று அமையப்பட்டால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்குமே சாத்தியம் இருக்குது சார், எந்த சாத்தியமே மறுக்க இல்லாது. திமுக விட்டு கட்சியில் வெளியே வருமானு கேட்டால் அடையாளம் தொலைச்ச கட்சியில் கூட வெளியே வரல. சிம்பிளும் அவனை நம்பி எனக்கு சிம்பிளும் போச்சு, இப்போ என்னால் அந்த சிம்பிளை கூட நிற்க முடியல, மானம் போச்சு, மரியாதை போச்சு, தயவு செஞ்சு எனக்கு ஏதோ ஒரு வழிகாட்டுங்கன்னு கூட வரலாம். வர மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்குது சார். நிறைவாக ஒரு கேள்வி. நேற்று அவர் பேசுகிற போது ஒரு ஃபர்ஸ்ட் 8 minutes மட்டும் தான் செங்கோட்டையன் அவர்களை பற்றி பேசினார். மிச்ச முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் டிஎம்கேவாக தான் இருந்துச்சு. விவசாயத்தில் இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், பல இஷ்யூஸை பற்றி பேசினார். இருந்தாலும் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, மக்களை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த விமர்சனத்தை வச்சார். சினிமாவேவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு? ஏதோ ஒரு முக்கியமான ஒரு சமூக நோக்கில் திரைப்படம் வந்துச்சுன்னா போய் பார்க்குறாரு, அதை பற்றி கருத்து சொல்கிறார், அவ்வளோதான். அவர் நம்ம ப்ளூ சட்டமாருக்கு நிகராக ரிவ்யூ போடுறவருங்கிற மாதிரி ஐயா பேசுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிய கருத்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை, இதெல்லாம் வந்து அவரோட பிரதான வேலை வந்து ஓட்டு போட்ட மக்களை காப்பாற்றுவது. ஒரு டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக தண்ணீரை மூழ்கி வந்து விவசாயிகள் பல மாதங்களாக வியர்வை சிந்தி நமக்கெல்லாம் உணவு கொடுக்குற விவசாயி வந்து கையேந்தி நிற்கும் பொழுது சமூக சிந்தனையோட படத்தை போய் அப்போ பார்த்தா என்ன, ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தா என்ன, படம் வந்துருச்சு இல்லை. அவரை செய்யலைன்னா நீங்கள் சொல்லலாம், அவர் செய்யலை. எங்கே செஞ்சார்? 22 வருட 22% ஈரப்பதத்துக்கு மத்திய அரசு எப்போ கடிதம் போட்டு கேட்டு இருந்தார் இதை மாற்றுங்க அப்படின்னு? எப்போ? எடப்பாடியார் இவங்க போய் எதுக்கு போய் அப்படி இருக்குன்னு அந்த 22% வரத்துக்கு முழு முதல் காரணம் இவங்க தானே. கொள்முதல் நிலையத்தில் வந்து கரெக்டான நேரத்தில் கொள்முதல் பண்ணாமல் ரோட்டில் நெல் இருந்து அதுக்கப்புறம் கொடுத்த சாக்கு மூட்டையை மலையில் நனைய வச்சு எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்க. உண்மையிலே இவங்க பண்ணது வந்து விவசாயிகளை கொடுமைப்படுத்துனாங்க, காப்பாற்றல கொடுமைப்படுத்துனாங்க.
இதை கேட்டால் ஒன்றிய அரசு பண்ணலை, ஒன்றிய அரசு இதை பண்ணிடுச்சு, ஒன்றிய அரசு அதை பண்ணிடுச்சு, அதனால தான் இப்படி அப்படின்னு கையாளாதனத்துக்கு சப்பக்கட்டு தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கு மேலே ஒரு நிம்மதியை ஒரு மனுஷனை எப்படி ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சினிமா என்பது என்ன? பொழுதுபோக்கு தானே. அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு மக்களை காப்பது முக்கியமா, பொழுதுபோக்கு முக்கியமா? எனக்கு பொழுதுபோக்கு முக்கியம்னு சொல்லி செகண்ட் ஷோ சினிமா பார்க்குறப்ப நம்ம எப்படி முதல்வரை ஏற்றுக்க முடியும்? அப்புறம் அந்த விமர்சனம் வைக்காம என்ன பண்ணுவாங்க? இதுதான் அடிப்படை. எடப்பாடியார் இருந்த மாதிரி ஒரு வரலாறே இல்லையே. குடும்பத்தோட துபாய் போன வரலாறு, அது ஆடிட்டரை கூப்பிட்டு போன வரலாறு, அந்த மாதிரி வரலாறு எடப்பாடியார்ட்ட கிடையாது. 4.5 வருடம் நல்லாட்சி கொடுக்கும் ஒரு தடவை ஒரு சினிமா தேட்டரில் போய் சினிமா பாட்டு கதையை ரிவ்யூ எழுதிட்டு இருந்தார். இதெல்லாம் எடப்பாடியார்ட்ட இல்லையா? மக்கள் பணி அப்படிங்கும்போது 24 மணி நேரம் மக்கள் பணியில் தானே தன்னை அர்ப்பணிச்சுட்டு அதை ஒரு நல்லாட்சி கொடுத்தாரு. இதோட வெறும் விளம்பர ஆட்சி தானே. விளம்பர ஆட்சி, விளம்பரத்தை நடிப்பவர்களுக்கு பாராட்டு கொடுக்குற ஆட்சி தானே இது இருக்கு. நிறைவாக ஒரு கேள்வி, அவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்ததாகவும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேருவாங்க, நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, நம்ம இயக்கம் ரொம்ப வலிமையாக போய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் தாவேக ஜாமீன் அவருக்கு பேசியிருக்கிறாரு. அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அப்படி ஒரு மனநிலைமையில யாராவது இருக்கிறாங்களா அதிமுகவில்? யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. அப்படி சொன்னாதான் அவர் ஃபோட்டோவும் போட்டு வால் போஸ்ட் அடிப்பாங்க தாவாக்களில், அது கூட அடிக்க மாட்டாங்கன்னு பயம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ சொல்லித்தானே போகிற இடத்துக்கு ஏதோ சொல்லித்தானே சொன்னால் தானே அவரையும் மதிப்பாங்க. 1 மாதம் சார், மேக்ஸிமம் 1 மாதம். அவர்கிட்ட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பழகிருந்தீங்கன்னா அவர் வந்து அவரோட வயதுக்கு அவர் எந்த மாதிரி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி, அந்த வயதுக்கெல்லாம் மரியாதை எதிர்பார்க்குற வயசு என்ன. இவர் போய் ஏதோ ஒன்று கூட போய் என்ன பெருசு தள்ளி நில்லுமானு, தம்பி நான் யார் தெரியுமா, யார் தானே தலையா அப்படின்பானு. அப்போ தெரியும் என்னன்னு. என்ன அதாவது வெளியில் பார்க்குற விளம்பரத்துக்கும் கட்சியோட அன்றாட நடவடிக்கைகளுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. ஒரு புதிதாக முளைத்த கட்சி, தலைமை ஒருங்கிணைப்பாளர்னு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க சார். போஸ்ட் என்ன வேணா கொடுக்கட்டும் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு அணிக்கே பொதுச் செயலாளர் கொடுக்குற கட்சி சார் அது. கரெக்டா? நாங்கள் 17 சார் பண்ணி வச்சுருக்கோம், அங்கே 17 சார் பண்ணிக்கு ஒரு பொதுச் செயலாளராக வச்சுருக்கோம். என்ன அணிக்கே பொதுச் செயலாளர் பதவி கொடுக்குற கட்சி சார். இந்த வெளிநாட்டு கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை செஞ்சால் உடனே மேனேஜருங்கிற போஸ்ட் கொடுத்துருவாங்க. அது வந்து அவங்களுடைய வாடிக்கை. என்ன ஆர்கனைசேஷன் இஸ் த ஃப்ளாட் ஆர்கனைசேஷன். ஃப்ளாட் ஆர்கனைசேஷன் என்னன்னா தலைமைக்கு அடுத்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாட் ஆர்கனைசேஷன். அப்போ அதனால் எடுத்தோடனே போனீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்லாம் கொடுக்க மாட்டாங்க, எடுத்தோடனே மேனேஜர்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அது கட்சி தலைமை அடுத்த ஒரு 5 பேர் இவ்வளோதான் கட்சி அப்படிங்கிற மாதிரி பொதுச் செயலாளரும் கொடுக்குறாங்க. வாங்கி வச்சுக்கிட்டோம், ஒருங்கிணைப்பாளரும் கொடுக்கட்டும், என்ன வேணால் போஸ்ட் கொடுக்கல என்ன சார் இருக்குது. அந்த போஸ்ட்னால என்ன நடவடிக்கை, அவர் என்ன செய்ய போகிறாங்கன்னு தான் முக்கியம். உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி தெரியுது நீங்கள் செங்கோட்டையன். எங்கள் அம்மாவே அவர் லெஃப்ட் ஹேண்டில் தாங்க டீல் பண்ணாங்க. ஊருக்கும் சொல்லி சுற்றிருக்காங்க, அவர் தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவர் தான் பயண திட்டத்தையே வகுத்து கொடுத்தவர். அம்மா எங்க பேசணும், அம்மா எங்க நிக்கணும், அவங்க எங்க பேருந்துல போகணும்னு சொன்னதே ஐயா தான்றாங்க. முழு முதல் தவறு அது, முழு முதல் தவறு. அது ஃபுல்லாக வடிவமைச்சு எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தம்பிதுரை அவர். என்ன சொல்றீங்க? ஆமாம், மரியாதைக்குரிய தம்பிதுரை அவர். 2016 பாருங்க, 2021 இப்போ தம்பிதுரை அவர். தம்பிதுரை தான் அம்மாவோட காரில் போகுது, தம்பிதுரை அவர்கள் தான். இவர் தம்பிதுரை அதை எல்லா பிளான் எல்லாம் ரூட் மேப்லாம் போட்டு அம்மாட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு விட்டு கொடுத்து இவர் அதுக்கு முன்னாடி போய் அதை சரி பார்த்து பதில் சொல்லுவார். எக்ஸிக்யூட்டிவ் தான் அவர். அவ்வளோதான். ஓகே சார், அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி சார் போட்டு கொடுத்துருக்காரு? எந்த எலெக்ஷனுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சார் போட்டு கொடுத்துருக்காரு? அவர் ஏதோ ஒன்று சொல்லுங்க. தெரியாது, தெரியாத பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. எந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு? 2016 கூட்டணிக்கு தலைமை தாங்கினார் அவர். ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சார், ஆதாரத்தில் ஏதோ ஒன்று சொல்லுங்கள், ஒரு வெளிப்படையாக ஒரு விஷயம் சொல்லுங்கள். அவர் எந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு கொடுத்துருக்காரு? செங்கோட்டையனை பாராட்டியிருக்காங்க, அம்மையார் ஜெயலலிதாவே பாராட்டியிருக்காங்கன்றாங்களே சார். அம்மா வந்து எல்லாரையும் பாராட்டியிருக்காங்க. அம்மா உடன் பயணித்த அனைவர்களையும் பாராட்டுவது என்பது மாண்பு. உண்மையிலேயே அம்மா பாராட்டினது கேட்கணும்னா எங்கள் அண்ணன் இபிஎஸ்ஐ பாராட்டினதில் கேளுங்க. என்ன இவர் சொல்ல, நான் சொல்லித்தான் அம்மா எல்லாம் பண்ணுவாங்கிறதே ஒரு தவறான பொய்யான கட்டமைப்பு. இவர் தேர்தல் வியூக வகுப்பாளரும் கிடையாது, இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டும் கிடையாது. இதுதான் உண்மை. ஓகே, அதனால் பர்சனலாக போக வேண்டாம் சார். இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, ஒழுங்கு நடவடிக்கை அம்மாவால் எடுக்கப்பட்டதான்னு கேட்டால் ஆமாம், அம்மாவாலையும் எடுக்கப்பட்டது உண்மைதான். டியூ டு என்ன காரண காரியம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியட்டும், ஊருக்கே தெரியும், அது அவரோட பர்சனல் விஷயம். ஆனால் அந்த இயக்கத்திற்காக இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, இயக்கத்திலேருந்து எந்த இயக்கத்திற்கும் மாறாமல் ஒரு 50 வருஷம் இந்த இயக்கத்தில் இருந்தார். 8 முறை தொடர்ச்சியாக எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது யார்? இவ்வளோ சொல்லுங்கள் சார். 2001 அதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாங்கள் வேற ஒருத்தர் நிறுத்தி ஜெயித்தோம் சார். 2001 தேர்தலில் இவரா கேண்டிடேட்டு இல்லையே, வேறு யார் கேண்டிடேட்? இன்னொரு கேண்டிடேட் போட்டு 2001 தேர்தல் அதே இரட்டையில்.
சரி, அடையாளமும் வாழ்க்கையும் கொடுத்து இந்த இரட்டை இலைங்கிற சின்னமும் இந்த கட்சியும் தான். கட்சியை விட ஒரு தனிநபர் பெரியவர் கிடையவே கிடையாது. இது நன்கு உணர்ந்தவர் எடப்பாடி. அதான் அவர் அடிக்கடி சொல்லுவார். கட்சியை விட ஒரு பெரிய தனிநபரோட ஸ்தாபனம் பெரியது. ஆமாம். மென்மை கம் அண்ட் மென்மை கோ, த ஆர்கனைசேஷன் ஸ்டேஸ் ஆன் ஃபார்வர் மா. அதனால் அந்த நடத்தக்கூடிய அடுத்தடுத்த லெவலில் இருக்கிறவங்க 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் வந்து உருவாக்கி தர வேண்டியது கட்சி தலைமையினுடைய கடமை அப்படின்னு சொல்கிறோம். அதை எடப்பாடி செய்யணும் விருப்பப்படுறார். அடுத்த கட்ட தலைவர்கள் நம்ம அடையாளம் கண்டு நம்ம வந்து வழி நடத்தணும்னு சொல்கிறார். அதுக்கு யாரெல்லாம் அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்களோ, யாரெல்லாம் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் ஒரு காலம் ஆன உடனே வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி பீரியடுக்கு போயிடுவாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அது புரியாமல் இருக்கும்போது அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனு, வயதுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்போது வெளியே போயிடுவாங்க. இதான் யதார்த்தம். பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.